நண்பர்களே, இது ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த பதிவு. எதனால இப்ப நான் இதை லேட்டா போடுறேன்னா, கமெண்ட்லயும் டிஎம்லயும் சரி ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆகையால் அவசரப்படாம பொறுமையா எடுத்து இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஆகையால் இப்ப நீங்க கோச்சுக்காம பாத்தீங்கன்னா, நானும் கொஞ்சம் கோச்சுக்காம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நாள் படி பாத்தீங்கன்னா, இது நம்ம சிஎம் டிராஃபி ஓடுறோம் 10K போடுறாங்க. இதுவும் ரெக்கவரி டே நண்பர்களே. ஆல்ரெடி ரெக்கவரி டே முடிஞ்சு ஒரு ஓட்டம் ஓடிட்டேன். அந்த வீடியோ அவசரப்பட்டு டெலிட் பண்ண காரணமாக இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் இந்த டிஎம்லயும் சரி நேர்லயும் சரி கமெண்ட்லயும் சரி கேட்கிற கேள்வி என்னன்னா, என்ன ப்ரோ ஈவெண்ட் ஓடுறீங்கன்னு என்ன கேட்டிருக்காங்க. நான் வந்து 5000 மீட்டரும் 1500 மீட்டரும் ஓடுறேன். ஆகையால் இப்ப நான் சொல்ல வரதுன்னா, சிஎம் டிராஃபி போர்ட்டல் வந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. சோ எனி இன்ட்ரெஸ்டட் அத்லெட் நீங்களும் கொஞ்சம் 31ஆம் தேதிக்குள்ள அந்த போர்ட்டல்ல இருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கமிங் பேக் டு த டாபிக், இன்னைக்கான நாள் படி நமக்கு ரெக்கவரி ரொம்ப ஸ்பீடா நடக்கிற காரணமாக இன்னைக்கு நமக்கு லாஸ்ட் ரெக்கவரி டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமான கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஃபெட்டிக் இருக்க காரணமாக என்னால ஓட முடியுமான்னு கேட்டா லைட்டா ஓட முடியுது. அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ரெக்கவரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓடலாமா வேணாமோ ஒரு பிளான் இருக்கும். நான் ஒரு ப்ராப்பரான அத்லெட்டான்னு கேட்டா சத்தியமா ப்ராப்பரான அத்லெட்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நான் எப்பயாச்சும் ஒருக்கா டைம் பாஸ் ஆகும்போது மட்டும் ஓடுற ஒரு ஆளு. இப்போதைக்கு சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா, நான் வந்து 12th ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் ஓடி இருக்கிறேன். அது என்னோட டெபியூ மேட்ச். அதுல 4th பிளேஸ் பண்ணேன். அது என்னோட ஜோனல் தான் 12th படிக்கும் போது. இல்ல ட்ராக் ஈவெண்ட்டுக்கு நான் ட்ரெயின் ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னா, வின் பண்றதோ இல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு இல்ல. எனக்கான கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், என்னென்ன டாக்குமெண்ட் பண்ண முடியுங்கிறத காமிக்கிறது தான். சோ நீங்களும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து உங்களால என்ன டாக்குமெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஆகையால் இப்ப நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, வலிமையாகுங்க.